பின்னணி பாடகர் TMS சவுந்தரராஜன் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 91. அவரை பற்றி அடுத்து நம்முடன் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் கவிஞர் வைரமுத்து. மனம் கனத்து போய் கிடக்கிறது. கண்கள் தம்மை அறியாமல் கண்ணீரை பெருக்குகின்றன. TMS என்ற மனிதன் வெறும் பாடகன் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு சரித்திரத்தோடு தன் குரலை கலந்து வளர்ந்த பெருமகன். என்னுடைய பிஞ்சு வயதிலிருந்து அவர் பாடல் கேட்டுத்தான் வளர்ந்திருக்கிறேன். 40களில் 50களில் பிறந்தவர்கள் யாரும் TMSஇன் குரலை தவிர்த்து விட்டு வளர்ந்திருக்க முடியாது. வாழ்வின் தாழ்வாரங்களில் தவழ்ந்து வந்த குரல், தம்முடைய பயணத்தில் நிழல் போல தொடர்ந்து வந்த குரல், காற்றில் கலர்ந்த குரல், காதலுக்கு துணை இருந்த குரல், கண்ணீரை துடைத்த குரல், தமிழ்நாட்டின் அரசியல் குரல், திராவிட குரல் எல்லாம் கலந்த குரலாக TMS தன்னுடைய கலைப்பணியை ஆற்றிவிட்டு முடிந்திருக்கிறார். தியாகராஜ பாகவதரின் குரலை கண்டு அதை நகலெடுத்து பாடத் தொடங்கிய TMS பின்னாளில் அவர் பாணியிலிருந்து முற்றும் விடுபட்டு தனக்கென்று ஒரு சொந்த பாணியை உண்டாக்கி கொண்டார். இன்று வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் நினைவு கொள்ளப்படுவது TMSஇன் அந்த ஆண்மை கலந்த குரலில்தான். சிவாஜி அவர்கள் நினைவு கூறப்படுவது TMS அவர்களின் அந்த கவலை தோய்ந்த குரலில்தான். அவர் உலகம் பிறந்தது எனக்காக என்று பாடுகிற போது வாழ்க்கையே கொண்டாட்டமாகிவிடும். ஏன் பிறந்தாய் மகனே என்று பாடுகிற போது வாழ்க்கையே துக்கமாகிவிடும். அண்ணன் காட்டிய வழியம்மா என்ற பாடலில் அவருடைய கதறல் அந்த பாட்டு முழுக்க ஊடாடி இருக்கும். அச்சம் என்பது மடமையடா பாட்டும், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்ற பாட்டும் திராவிட இயக்கத்தின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான பாடல்களாக கருதப்படுகின்றன. தமிழ்நாட்டு திராவிட இயக்க அரசியல் வரலாற்றில் TMSஇன் பாடல்கள் உந்து சக்தியாக இருந்தன. இலக்கியங்களை பாடி காட்டியது அவர் குரல்தான். சிலப்பதிகாரத்தை பாடி காட்டியது TMS. அப்பர் பதிகத்தை பாடி காட்டியது TMS. ஆழ்வார் பாசுரங்களை பாடி காட்டியது TMS. குரல்களில் ஆண்மை மிகுந்த மிடுக்கான குரல் என்றால் தமிழ் சரித்திரத்தில் TMS அவர்களின் குரலைத்தான் சொல்ல முடியும். நேற்று சரியாக மாலை 7:30 மணிக்கு மரணத்தோடு போராடி கொண்டிருந்த அவரை அவர் படுக்கை அருகில் நின்று பார்த்தேன். அவர் காதுக்குள் என் பெயரை சொன்னேன். அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. மரணத்திற்கு பக்கத்தில் அந்த மனிதன் போராடி கொண்டிருந்த போது என் மனது வெடித்து விடும் போல் இருந்தது. சக்தி சுட்டதடா கை விட்டதடா என்று பாடியவர், வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே என்ற பாடலை உயிர் கொடுத்து பாடியவர் இன்று நம்மோடு இல்லை. காற்றில் அவர் குரல் என்றென்றும் மிதந்து கொண்டே இருக்கும். பாடல் பழகுகிறவன் அவர் பாடலை பாடாமல் பழக முடியாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை TMS. பிரபல பின்னணி பாடகர் TMS சவுந்தரராஜன் இன்று சென்னையில் காலமானார். அவர் குறித்த நினைவுகளை அடுத்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பின்னணி பாடகி S. ஜானகி. மேடம், சொல்லுங்க, நீங்க அவரோட நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. ஹலோ, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அவர் போனது நினைச்சா. நான் ஃபீல்டுக்கு வந்ததுல இருந்து அவரோட நிறைய பாட்டு பாடிருக்கேன். நிறைய பாட்டுன்னா சொல்ல முடியல, அவ்வளோ நல்ல சாங்ஸ், நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் பாடிருக்கேன். அவர் பார்த்தப்போ எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன சொல்றது அவரை பத்தி. அவர் சில சாங்ஸ் அவர் தான் பாடணும், வேற யார் பாடினாலும் அந்த பியூட்டி வராது, டெஃபினட்டா வராது. அவர் தான் பாடணும். அந்த மாதிரி சிங்கர் அவரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்போ மெட்ராஸ் வந்தப்போ பார்க்கலாம்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு, வர முடியல, எனக்கு கண் ஆபரேஷன் ஆச்சு.
திரும்ப சென்னைக்கு வந்தப்போ பார்க்கலான்னு நினைச்சேன். இதுக்குள்ள அவரு போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா ஒரு ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கட்டும். வீட்டுல எல்லாரும் கஷ்டப்படாம நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். நன்றி ஜானகி அம்மா. அடுத்து நம்முடன் தொடர்பில் இருப்பவர் பின்னணி பாடகி சின்மயி. சின்மயி மேடம், நீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ட் கடைசி ஒரு சில வாரங்களா, ஒரு சில மாதங்களா அடுத்தடுத்து ஜாம்பவான்கள் நம்மளை விட்டு போயிட்டு இருக்காங்க. இட் இஸ் அ கிரேட் லாஸ் டு த இண்டஸ்ட்ரி. அண்ட் எங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கிறவங்க இப்ப எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இல்லைங்கிறது போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் அவரோட எல்லா ஃபேன்ஸ்லயும் நானும் ஒருத்தி. வி ப்ரே ஃபார் a soul to rest in peace. Thank you. பிரபல பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 91. கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் அவர் இன்று மாலை சென்னை மந்தைவெளியில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். தற்போது நம்முடன் தொடர்பில் இருப்பவர் திரு செல்வகுமார் அவர்கள். சார், சொல்லுங்க, உங்களோட நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. அதான் 3:50க்கு காலமாயிட்டாங்க ஐயா. 3:50க்கு. ஆமா, அதான் மூச்சு திணறல், கல்லீரல் ப்ராப்ளம் இருந்தது. அப்புறம் கடைசியா இப்ப அவருடைய பேரன் திருமணம் அட்டன் பண்ணார் 21, 22 இங்க சென்னையில நடந்தது. அவர் உடல்நலம் சரியில்லாம இருக்கும்போது ஒரு ரஜினிகாந்த் பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு ஐயா. நேற்று கவிப்பேரரசு வைரமுத்து பார்க்க போனாங்க. ஆமா ஆமா ஆமா. பேரனுடைய திருமணத்துக்கு அம்மா பிரசன்ட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க சிஎம்.